நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய கிருபை உள்ள வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுங்க ராஜா. ஒரு விஷயம் எங்களை உயர்ப்பிங்க. இந்த நாளில் என்ன தேவனுடைய வார்த்தைகளை கேட்க சித்தமாக இருக்கிறீங்களோ அவைகளை கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராயிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாளும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். So today we are going to meditate about the Lord's Jesus Christ blood, and with that like how blessing that we are receiving, so that we're going to meditate today. அதற்கு முன்பதாக ஆதியாகமம் 26வது 3வது வசனம் இந்த மாதத்திலே நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தந்தபடியால், so the Lord has given us the promises for this month is Genesis 20. ஆதியாகமம் 26வது அதிகாரம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து நிறைவேற்றுவேன். So the promises for this month is Genesis chapter 26:3. It says that, stay in this land for a while, and I'll be with you and will bless you. For to you and your descendants I'll give all these lands, and will confirm the oath I swore to your father Abraham. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். And the Lord says that, stay in this land and I'll be with you and I will bless you. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்த, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். And the Lord has given us this promise and saying that I'll be with you and I'll promise you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. And our Lord is with you. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட தேசத்திலே நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். And the Lord who is giving you the nation that you wanted to live, you have to live there, and the Lord will bless you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். And the Lord is with you. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, Hold the next person and தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். say that the Lord is with you. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, இந்த மாதத்திலே ஏப்ரல் மாதம் நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி. And also not only that, this month in April month the Lord has dead and he has risen again. ஆனபடியா உங்களுடைய கண்கள் வந்து பாருங்க உயிர்த்தெழுந்த காரியங்களை காணும். And that's the reason that you can see the lively things. விசுவாசிங்க. ஹல்லேலூயா. எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயிர்த்தெழுந்த காரியங்களை பார்ப்பீர்கள். Believe that like how our Lord Jesus Christ has risen again, the same thing like you will all see the good and flourish thing in your life. இந்த நாளிலே நாங்க பார்க்க போறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள். Today that we're going to see is that what blessing that we are receiving in the Lord Jesus Christ blood. முதலாவது ஆசீர்வாதம், ஒன்னாவது ஆசீர்வாதம், And what's that the first blessing is? பாவ மன்னிப்பு. And that's the one like we are got the salvation. ஹல்லேலூயா. எங்களுக்கு கொடுத்த இந்த உலகத்தில் பெரிய மில்லியனுக்கு கிடைக்காத பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு மேலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பு. So the Lord has given us the greatest thing like where the other people haven't received, that is one thing is the salvation. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கீங்க? So how many people have you believed that the Lord has given you the salvation in your life? திருப்பிக் கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து 2 அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க போறோம். எபேசியர் 1:7 ஒருவர் வாசிங்க. எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனம். Turn the chapter Ephesians 1:6. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதே போல கொலோசியர் எடுத்துக்கொள்ளுங்க, 1வது அதிகாரம் 14வது வசனம். 1:14. குமாரனாகிய அவருக்குள்
அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ரீட் பண்ணுங்க. கொலோசியர் 1:14. In whom we have redemption, the forgivenesses of the sin. அவருக்குள், குமாரனாகிய அவருக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. And we have forgiveness on his sins like with his redemption. ஹல்லேலூயா. நாங்கள் எப்படி இருந்தோம் தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, அந்தகாரத்திலே பாருங்க இருந்தோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. So how do we live in this world? It's like we have lived in the desert nations. ஏன் இந்த பாவங்களை மன்னிக்க வேண்டும்? Why does the Lord needs to forgive our sins? பாவம் என்றா என்ன? And what is the sin? சொல்லுங்க நீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாவம் என்றா என்ன? What is the sin? ஜேசப்பா விட்டு விலகுற காரியமெல்லாம் பாவம். ஒண்ணு பாவம் என்று சொல்லுனா, so the one thing is like whatever like that you are doing against or like away from the God or the Lord Jesus Christ, that is called as a sin. பாவம் என்றா என்ன? And what is that sin is? பாவம் என்றா என்னென்று அறிந்தாதான் நாங்கள் அதில் இருந்து மன்னிப்பு எங்களுக்கு வேண்டும். பாவம் என்றா என்னென்று அறிந்து கொள்ள வேண்டும். Only when you understand what is the sin, only then you will get that the forgiveness. சொல்லுங்க, உங்களுக்கு பாவம் என்ன சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. What is that sin? Deva sittalam, I mean whatever the thing that you are being away from the Lord's will. மாமிசத்தின் கிரியைகள், வெளியரங்கள், அவைகள் பாவம். ஹல்லேலூயா. பாவம் எங்கே இருந்து முதலாவது தொடங்கியது? From where the sin has begun? எப்பவும் நைஸா ஆதாமார் பின்னாடி ஒளிஞ்சிருவாங்க, ஏவாளுக்கு பின்னால. ஹல்லேலூயா. ஏவாளை அப்படியே சொல்லி சொல்லியே வளகிட்டாங்க. அப்படிதானே? என்னத்துக்கும் ஏவாள் 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 அவள் தான் என்ன மனைவிதான் ப்ராப்ளம் அப்படிதானே? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, பாவம் தொடங்குற அந்த மூல வேறு என்ன சொல்லினால் கீழ்ப்படியாமை. So where is this the sin start is like when you are not start obeying the Lord. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிற எல்லாம் பாவம். Whatever the thing that you are doing away against the Lord, that Hallelujah. is sin. அங்க யாக்கோபில நான் வாசிக்கிறோம் பாருங்க, இச்சையினாலே பாவம் வருகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். And if you see in the James chapter, we are seeing that because of the இச்சை. எப்படி ஏவாளுக்கு அந்த கண்களிலே என்ன வந்தது? இச்சை வந்தது. when the Eve got the lustness field, only then that she leads to the sin. இச்சையினால என்ன பாவம் தரிப்பிக்கப்படுறார்கள். So because of the temptation that we leads to the sin. ஹல்லேலூயா. அப்ப இந்த பாவத்திலே இருந்து பாருங்க விடுதலையாக வேண்டும். And we have to be released from this sin. இந்த பாவம் என்ன ஒரு மனுஷனை முதலாவது பார்த்தோம். பாவம் என்றா என்ன? கீழ்ப்படியாமல். First thing that we saw is like the sin is like that we are not தேவனுக்கு கீழ்ப்படியாதவை எல்லாம் பாவமாய் இருக்கிறது. whatever the thing that we are not obeying from the Lord. அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, தேவனுக்கு கீழ்ப்படியாடி அது பாவம். Whatever it might be and whoever it might be, if you are not obeying to the Lord, then it leads to the sin. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம என்னத்தை கொண்டு வருகிறதுன்னு சொன்னால் அது மரணத்தை கொண்டு வருகிறது. And if you are not obeying the Lord for sure, then it leads to the death. ஹல்லேலூயா. நான் நேரம் குறுகியதா இருக்கும், 2 மணியாச்சு. நான் சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே போறேன், எடுக்க தேவையில்லை. ரோமர் 3:23 வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருந்தார்கள். And if you see in the Romans chapter that we are seeing like they have done the sin, that's the reason they haven't seen the Lord's glory. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. And if you see in the Romans chapter 6:23, it says like if you do sin, the wages is death. யாக்கோபு 1:5 பார்க்கிறோம், 1:15 பார்க்கிறோம், அந்த பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். And in the other chapter that we saw like they lead to the temptation, that's the reason they went for the sin. பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை உண்டாக்கும் என்று சொல்லி வேதத்திலே தியானிக்கிறோம். And adding to the sin more and more, they lead to the death. ஹல்லேலூயா. இந்த பாவத்திலே இருந்து மனுஷன் விடுதலை பெற வேண்டும்.
ஏன் விடுதலை பெற வேணும்? இந்த பாவம் எங்கே நடத்துகிறது சொல்லுங்க? மரணத்துக்குள்ளே நடத்துகிறது. So everyone has to be away from the sin, just because if you have the sin in your life, that leads to the death. பாவம் எங்கே நடத்துகிறது? ஒரு மனுஷனை மரணத்திலே நடத்துகிறது. ஹல்லேலூயா. பாவம் வந்து ஒரு மனுஷனை மரணத்திலே நடத்துகிறது. இந்த மரணத்திலே இருந்து கர்த்தர் விடுவிக்க வேண்டும். So the Lord has to segregate us from the sin. கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது 56வது வார்த்தையை நாங்கள் வாசிக்கலாம் என்று சொன்னால், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் அங்கே பலன் நியாயப்பிரமாணம். வாசிங்க இங்கிலீஷ்ல. மரணமே உன் கூரங்கே 55. Where our death is your victory, where our death is your sting. The sting of the death is a sin, and the power of sin is the law. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் என்னவாய் இருக்கிறது? பாவமாய் இருக்கிறது. Where the death is your victory, and where our death is. இந்த கூர் என்ன செய்ய வேணும் சொல்லுங்க? என்ன செய்ய வேணும்? முறிக்க வேண்டும். ஹல்லேலூயா. And if you want to break the sting in your life, எப்படி இந்த கூரை முறிக்க முடியும்? how you can break the sting? முதலாவது நான் சொன்னேன் வந்து தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, பாவம் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படியாம எல்லாம் பாவம். First thing that I said, like whatever you are being away or like not obeying the Lord, that leads to the sin. அப்ப பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கிறதுக்கு, அந்த சம்பளம் என்னன்னு சொன்னா மரணம். And there is a wage for the sin, and that wage is the death. இந்த பூமியிலே ஆதாம் நிமித்தம் எல்லாரும் பாவம் செய்தவர்களாய் இருக்கிறார்கள். So through Abraham in the world, everyone has done the sin. ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்த மனிதர்களாய் இருக்கிறார்கள். பாவம் ஒருவருக்குள்ளே ஆண்டு கொண்டிருக்கிறது. So everyone over there in this world are sin. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பாவத்தை என்ன செய்கிறார் சொன்னா வெறுக்கிறார். But then if you see, a Lord is not liking this sin. பாவம் அவருக்கு அருவருப்பானது. And he is not like the people who do the sin. பாவத்தோட இருக்கும்போது அவரை கிட்ட சேர முடியாது. And if you have the sin in your life, you can't close to the God. ஆனால் பாவிகளை கர்த்தர் நேசிக்கிறார். But then if you see, the Lord loves the sinless. ஹல்லேலூயா. பாவத்துக்கும் பாவிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை நேசிக்கிறார். But then if you see, there is a difference between who is doing the sin and there is a sinless. And if you see who the Lord loves the sinner people. இந்த பாருங்க, இந்த மரணத்தினுடைய கூரை முறிக்க வேண்டும் என்று சொல்லினால் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். And if you want to break the sting, then what you have to do is like you have to release from the sin in your life. அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகினாதான் தேவனுடைய பிள்ளைகளே அவன் மீட்கப்படுவான். Only when you release from the sin, only then you will have a good life. பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, ஏதோ ஒரு காரியம் பண்ண வேண்டி இருக்கிறது. If you want to overcome the sin, what you have to do one thing in your life. ஹல்லேலூயா. அங்க வேதத்திலே நாங்க வாசித்தபடி பாருங்க, அவருடைய இரத்தம். So if you see from the Bible verse that we have seen, like with குமாரனுடைய இரத்தம் in his blood, சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறதா so இருக்கிறது. through his blood all the sins that we have had in our life has been forgiven. அவர் பாவத்தை மன்னிக்கும் போது நானும் நீங்களும் என்ன பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் மரணம் இல்லாத வாழ்க்கையை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்கிறோம். So when he forgive our sins, and what we have gained from that is like we have gained the victory that we can live in this world. ஹல்லேலூயா. முதலாவது இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, பரிசுத்தமான இரத்தத்தினாலே முதலாவது உண்டாகிற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால் பாவ மன்னிப்பு. So the first blessing is that with his blood that we have received the forgiveness of the sin. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தேவகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. And the Lord has all the rights and the authority to forgive the sins. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசு மாத்திரமே பாவங்களை மன்னிக்க முடியும். Only the Lord Jesus Christ can forgive all our sins. ஹல்லேலூயா. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. All the glory is to the God. பாருங்க அருமையான பிள்ளைகளே, எங்களுக்காக ஆண்டவர் பாருங்க தன்னுடைய இரத்தம் முழுக்க சிந்தினார். So for us the Lord has shed all his blood.
ஏன் முழுக்க சிந்தினான்னு சொன்னால் எங்களை என்ன செய்ய கழுவும்படியாக. The reason why he has shed his blood is just because he has நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது வெளிப்படுத்தல் 1 ஆழ தியானத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்த விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். Turn the chapter Revelation 1:6. எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்முடைய தேவனுக்கு முன்பாக ஆசாரியராகிய ராஜாக்கியமாக்கி அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் அன்பு கூர்ந்து தன்னுடைய இரத்தத்தினாலே பாவம் ஆற கழுவினார். So he has loved us, and with his blood he has shed all our, and he has forgiven all our sins. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, பரிசுத்தமான தேவன். அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி என்னையும் உங்களையும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவினார். So our Lord is a holy God, and in his own blood we has forgive all our sins. நீங்க ஒரு பாத்திரம் கழுவ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் என்ன செய்ய முடியும்? தண்ணியால தெளித்தால், தண்ணி எடுத்து கொஞ்சத்தால தெளித்தால் நீங்க கழுவப்படுவீங்களா? So if you are washing your vessel, like if you sprinkle a water on the vessel, whether can you wash the vessel? ஒரு பாத்திரம் என்று சொல்லி சொன்னா அப்ப சிங்கில போட்டு அதை என்ன முக்கி நாங்க அதை என்ன செய்ய வேணும்? If it is a vessel, what you have to do is like you have to put it in the sink, and you have to அதற்கு போதுமான தண்ணி வேணும் இல்லையா? So to wash a vessel you should have the enough of water. ஆண்டவர் ஒரு கொஞ்சம் ரத்தத்தை சிந்தி போட்டு விட்டிருக்கலாமே. Whereas our God can shed like very few blood, and he can just இந்த வசனத்தை நான் தியானித்த கொஞ்சம் ரத்தத்தை சிந்தி போட்டு முட்கிரீடம் சூடும் போதே ரத்தம் வந்தது, அதை சிந்தி போட்டு விட்டிருக்கலாமே. So when they kept the crown on his head, like he can just shed the blood, and he can just leave it on that time itself. ஏன் முழுவதும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்? Why does the reason that he has shed all his blood to us? என் நிமித்தமாய் என் மீது அன்பு கூர்ந்தபடியால் உங்கள் மீது அன்பு கூர்ந்தபடியால். Just because he has the love with you and me. அவர் அன்பு கூறுகிற தேவன். And our Lord is the one who loved எத்தனை பேர் everyone. கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியதப்பா. How many people can raise உம்முடைய அன்பு பெரியது. his love is everything, and his love is தேவனுடைய அன்பு பெரியதா இருக்கிறதா? our Lord's love is the greatest thing. எதிர்பார்க்காத பாருங்க, கர்த்தர் எங்கள்கிட்ட இருந்து ஒண்ணுமே எதிர்பார்க்கல. The Lord didn't expect anything from us, எங்கள் மேல அன்பு கூர்ந்தார். and only thing that he expected from us, உங்கள் that he மேல loved அன்பு us, கூர்ந்தார். and he loved everyone. தன்னுடைய கடைசி ரத்தம் இருக்க மட்டும் சொட்டு சொட்டாய் சிலுவையிலே சிந்தப்பட்டது. அருமையான பிள்ளைகளே, Until his last time, like in the cross, that he has shed every blood like spot by spot. காரணம் எங்களுடைய பாவங்கள் முழுக்க முழுக்க கழுவப்படும்படியாக. Just because he wants to cleanse all our sins wholly. இயேசுவின் ரத்தம் முழுக்க 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 அவருடைய ரத்தத்தினாலே நானும் நீங்களும் கழுவப்படும்படியாக. Just because he wants to cleanse all over wholly. அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தினார். That's the reason he has shed his own blood. அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தினார். And that's the reason he has shed his holy blood to us. முதலாவது பாருங்க அருமையான பிள்ளைகளே, அவர் ஜெபிக்கும் போதே ரத்த அங்கே பெருந்துளிகளா வியர்வையால் சிந்தினார். And when he was praying, he has shed his blood. முதலாவது இயேசு அங்கே கெத்செமனே தோட்டத்தில் அதனுடைய ரத்தத்தை சிந்தினார். And the first thing is like he shed his blood in the Gethsemane எடுத்துக்கொள்ளலாம். garden. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சில வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கலாம். லூக்கா 22 Turn the chapter, Luke 22. 40 தங்கி வாசிங்க. அவ்விடத்திலே சேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கல்லறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார்.
அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. Turn the chapter, Luke 22:40. It says that on reaching the place, he said to them, "Pray that you will not fall into temptation." He withdrew about a stone's throw beyond them, knelt down and prayed, "Father, if you are willing, take this cup from me. Yet not my will, but yours be done." An angel from heaven appeared to him and strengthened him. And being in anguish, he prayed more earnestly, and his sweat like drops of blood falling to the ground. சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபியுங்க. And they say don't fall into the temptation, whereas you rise and you pray. பாருங்க, பிசாசுடன் இருந்து இந்த பிடியிலே இருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லினால் நானும் நீங்களும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். If you want to be away or released from the evil spirit, what you have to get up and you have to pray. சோதனையிலே இருந்து நானும் நீங்களும் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். And when you want to see the victory from the things that you are facing in your life, what you have to do is ஆண்டவர் சொன்னால் ஒரு மணித்தியாலம் கூட நீங்க என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா? And the Lord asked the people not even a 1 hour that you can wake and you can pray for me. அவர் பாருங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். And if you see he said go and pray, and he knelt down and he prayed to the Father. 44வது வார்த்தை, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். And being in anguish, he prayed more earnestly. அவருடைய வேர்வை இரத்த பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. And his sweat was like drops of blood falling to the ground. ஹல்லேலூயா. ஆபேலுடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. And if you see, the Abel's blood was shed in this world. ஆபேலுடைய இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்க, சகோதரனை குற்றப்படுத்தும்படியாக. And if you see, the Abel's blood has called the Lord just because to know about the brother sibling. ஆனால் ஆண்டவர் பாருங்க எப்படி ஜெபிக்கிறார், ஊக்கத்தோட ஜெபிக்கிறார். But then if you see our Lord, how the Lord has prayed, earnestly he has prayed. ஜெபம் பண்ணும்போது பாருங்க அந்த வேர்வை இரத்த துளிகளாய் தரையிலே விழுந்தது. And when he was praying, all his sweat has been shed in this shed as a drops. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய உங்களுடைய ஜெபம் இப்படியா இருக்கிறது? So how is yours and my prayer was there? நாங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை ஜெபிக்கிறோமா? So are we praying to the Lord's will? கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களை நாங்கள் ஜெபிக்கிறோமா? So are we praying according to the Lord's wish? அவர் ஜெபிக்கும்போது பாருங்க, பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். So when the Lord was praying, the Lord said, "It's not my will, it's all about your will." அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்தார். And if you see, the Lord has the anguish in him and he prayed with that. ஹல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய ஜெபங்கள் அருமையான பிள்ளைகளே என்ன செய்ய வேண்டும் சொல்லினால் அது அங்கே போய் தேவனுடைய இருதயத்தை இலக பண்ணுகிற ஜெபங்களாய் இருக்க வேண்டும். And my dear people, all your prayers, your prayer and my prayer, it has to lead to the God's hand or God's heart. ஏதோ நேரம் கிடைச்சிட்டு நான் ஒரு 5 minutes ஜெபிச்சிட்டு அல்ல 1 hour ஜெபிச்சிட்டேன்னு சொல்லி இருக்க கூடாது அருமையான பிள்ளைகளே. And you shouldn't be like that just that I had the time so that I just prayed for just 1 minute or for a hour. அல்லது வளமையாய் நான் இந்த நேரத்திலே நான் ஜெபிக்கிறேன், நான் இந்த இடத்திலே நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நான் வளமையான ஜெபத்தை செய்ய கூடாது. And you shouldn't have just a practice like I'm just praying here and there in the place. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிக்கிறது நல்லது. அப்படி கண்டிப்பாக நாங்கள் பண்ண வேண்டும். And you should have a practice like in your house or anywhere in the time and the dedicated time, and you should spend some time with the God. ஜெபத்திலே யார் முன்மாதிரியா இருக்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவர் முன்மாதிரியா இருக்கிறார். ஹல்லேலூயா. So for the prayer, who's the example for us is like our Lord Jesus Christ has prayed and he showed us that. அவர் ஜெபிக்கும்போது பாருங்க அந்த வேர்வை இரத்த துளிகளாய் தரையிலே விழுந்தது. And when he was praying, all his sweat like drops and fall that to the ground. அவ்வளவாய் ஒப்பு கொடுத்து அவர் ஜெபித்தார். And all together he has surrendered himself and he has prayed. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஒவ்வொரு ஜெபங்களிலேயும்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். And what we have to do in all our prayers, our Lord's glory has to be there. விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். And we have to wake up and we have to pray. கடைசி காலங்களில் பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கமான யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். And if you see in the end times, like the lines are there, like where he is trying to see the people and how try to take the people. So we have to be aware of that and we have to pray because we are in the end time. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய ஜெபம் பாருங்க எப்படியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமாய் ஊக்கத்தோடு இயேசு எப்படி ஜெபித்தாரோ அதே போல நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டும். So அருமையான how our prayer has to be is like we have to pray earnestly to the Lord, like as how the Lord Jesus Christ has prayed. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. And the Bible verse says that there is no forgiveness without the shed of the blood. அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே என்னை உங்களை மீட்டு கொண்டார். So the Lord redeemed us with his own blood. சொந்த ரத்தத்தினாலே கழுவி பாவங்களை மன்னித்தார். He has cleansed us with his own blood and he has forgiven our sins. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. So all the glory is to the God. இயேசுவின் ரத்தம் பாருங்க எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறதா இருக்கிறது. So all our victory is from the Lord's blood. இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. So only with the Lord's blood we are released from whatever the tangle that we are into. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. And only the Lord's blood has leads to the everlasting life. முதலாவது ஆசீர்வாதம் பாவங்களை மன்னிக்கிறதா இருக்கிறது. So even though we have all these things, but the first blessing that we receive is like we have received the forgiveness of our sin. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். And one human has to release from the sins. பாவத்திலிருந்து விடுதலையாகாட்டி அந்த மனுஷன் என்ன செய்வான்? மரித்து போடுவான். And if the person is not relieved from the sin that he is holding, he will lead to the death. ஹல்லேலூயா. பாருங்க, எங்களுடைய ஆண்டவராகிய தேவன் வந்து பழைய காலத்தில் உள்ளவருக்கு சொல்றார், மோசேயை அழைப்பித்து மோசேக்கு சொல்றார், ஒருவன் பாவம் செய்தால் பாவ நிவாரண பலி அவன் செய்ய வேண்டும். So if you see in the Old Testament, he has called the Moses and he said like if someone is doing a sin and he has to do நீ ஒரு பழுதற்ற காளையை அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும். And you has to bring the goat over there. அந்த பழுதற்ற காளையின் மேல் உன்னுடைய கரங்களை வைக்க வேண்டும். And you have to place the hand in the goat. ஆசாரியன் அதை பலி செலுத்த வேண்டும். And there should be a teacher or the head over there. அந்த இரத்தத்தை எடுத்து ஆசாரியன் அந்த பலிபீடத்திலே தெளிக்க வேண்டும். And the head has to sprinkle the blood over there. அப்படி செய்யும்போது நீ செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாய் கர்த்தர் பேசினார். So if you do all these things, like if you sin over there, the sin will be forgiven. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக ஒரு மிருகம் அங்கே அடிக்கப்பட்டது. And just to redeem the Israel people, there were like one goat that has been killed. ஆனா இந்த பாருங்க, உலகம் எல்லா ஜனங்களை மீட்கும்படியாக ஆண்டவர் இயேசுவே பலியானார். But then if you see in the New Testament, to redeem all the people in the world, the Lord has been the offerer. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பலியானார். And our Lord Jesus Christ has offered himself for us. முதலாவது ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. So the first thing is like the blessing that we receive. ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கிற முதலாவது பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. So the first thing with the Lord's blood, that the blessing that we have received is like forgiveness. ஹல்லேலூயா. மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம். 26வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. Turn the chapter, Matthew. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. Turn the chapter 26:28. It says, "This is my blood of the covenant, which is poured out for many for the forgiveness of the sins." ஹல்லேலூயா. பாவ மன்னிப்புக்காக பாருங்க, அநேகருக்காய் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையுடைய இரத்தம் என்று சொல்லப்படுகிறது. And it says that for the forgiveness of the sins, and it has been a covenant. That's the reason the blood has been shed. இது அநேகருக்காக இல்ல,
ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் வந்து எல்லாருக்காகவும் சிந்தப்பட்ட ரத்தமாக இருக்கிறது. And in the new translation, it says it's for everyone the blood has been shed. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்புக்காக எல்லாருக்கும் சிந்தப்பட்டு போயிருக்கிறது. And if you see the forgiveness of sins for everyone, that's the reason the Lord's Jesus Christ blood has been shed in this world. அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறவனுக்கு பாருங்க பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. And if you see, if you believe the Lord's blood, and for sure you will receive the salvation. அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷத்துல பாருங்க ஆறாவது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல Turn the chapter John 6. வாசிங்க 6வது அதிகாரம் 50வது வார்த்தை. ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்படியே வாசிங்க தொடர்ந்து. போதும் போதும், நீங்க 54 மாத்திரம் வாசிங்க, 54 மாத்திரம். Whoever eat my flesh and drinks my blood has an eternal life, and I will raise them up at the last day. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ண உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. So whoever eats my flesh and drink and my ஆண்டவருடைய பாருங்க ரத்தத்தை நாங்கள் குடிக்கும் போது என்ன வருகிறதுன்னு சொன்னால் நித்திய ஜீவன் உண்டாகிறது. And whenever you eat my flesh and my drink, and you will get the eternal life. முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவது பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னால் நித்திய ஜீவன். And the first thing is that you will receive the salvation, and the second thing is that you will receive the eternal life. Hallelujah. நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். And the Lord has given us the eternal life to you and me. Hallelujah. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. So all the glories to God. ஆண்டவருடைய இரத்தத்தினை சிந்தி மீட்டு பாருங்க, அவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்தது மாத்திரமல்ல நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். Not only that, with his blood, it's not only the one that he has forgiveness our sins, he has just given us his eternal life. இந்த இரத்தம் உங்களுடைய சரீரத்தில் இருந்து என்ன காரியத்தை செய்கிறது அருமையான பிள்ளைகளே? What is this, the blood that is doing in this flesh? இருதயம் முக்கியம் அல்லது அப்படி சொல்லக்கூடாது. இருதயம் பாருங்க, இருதயம் என்ன பண்ணுறது அல்ல ரத்தம் என்ன பண்ணுறது இந்த சரீரத்தில் இருந்து. So if you see in this flesh what the heart is doing and what the blood that does in this. இருதயத்தை தூக்கி வெளியில வச்சா என்ன நடக்கும் சொல்லுங்க? So if you just put the heart outside of your body, and then what it will happen? நீங்க சில சர்ஜரிகளை பார்த்துக்கிறீங்களா? இருதயத்தை தூக்கி அப்படியே வெளியில குப்பை வச்ச மாதிரி அப்படியே பக்கத்துல வச்சிருப்பார்கள். If you see in some surgery, what they do is like they'll just take the heart and அதை என்ன செய்யும்? இருதயம் அடிச்சு கொண்டிருக்கும். அதுல என்ன பிரயோஜனம் இருக்கும்? வெளியில கேட்கல, ஒண்ணும் இல்லை தான், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரத்தம் இருதயத்துக்குள்ள உள்ள வந்தா என்ன ரத்தத்து இருதயத்துக்குள்ள அதுக்கு பிரயோஜனம் உண்டு. என்ன செய்யும்? உங்களோட ரத்தத்தை சுத்திகரிச்சு கொண்டு அப்படியே எல்லா உறுப்புக்கும் அனுப்பி கொண்டிருக்கும், இல்லையா ஆமாவா? So if you see the blood, and what that does is like it enters into the heart and it purifies it, and it will pass it to the other organs in the body. ரத்தத்துல என்ன உண்டு அருமையான பிள்ளைகளே? உயிர் உண்டு. And if you see in the blood there is a life. ஹல்லேலூயா. ரத்தத்துல உயிர் உண்டு. பழைய ஏற்பாட்டு உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இப்பொழுது நான் காண்பிக்க போறேன். Now I'm going to show the blessings that we have and with the people who is there in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே உள்ள ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசே மூலம் சொன்னார், நீ ரத்தத்தோடு புசிக்க கூடாது. And in the Old Testament, the Lord said to the Moses that you shouldn't have the food or anything that should
has the blood in it. மிருகங்களை நீ அடித்து புசிக்கும் போது நீ ரத்தத்தோடு புசிக்க கூடாது. And if you kill any meat and if you're having, you shouldn't have with the blood. காரணம் அந்த ரத்தத்திலே ஜீவன் உண்டு. It's just because in the blood there is a life. எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் லேவியராகமம் 17வது அதிகாரம் 10 இருந்து வாசிங்க. அறுப்புண்டு போ பண்ணுவேன். மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படியாக கட்டளையிட்டேன். ஆத்துமாக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஒரு தரம் ரத்தம் புசிக்க வேண்டாம். என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். வாசிங்க, ரீட் பண்ணுங்க. Turn the chapter Leviticus 17:13. It says that for the life of the creature is in the blood, and I have given it to you to make the atonement for yourself on the altar. It is the blood that makes atonement for one's life. இந்த ஆத்துமா பாருங்க, இந்த ரத்தம் என்ன செய்யறதுன்னு சொன்னால் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறது. And if you see what the blood is doing is like it redeems the soul. ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா என்ன செய்யறது பாருங்க, இந்த ரத்தம் என்ன செய்யறது ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறது. And it is the blood that makes the atonement for one's life. இந்த ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறபடியால் ஒரு ஜீவனை இன்னும் ஒரு ஜீவன் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. So since there is a life in the blood, that's the reason you shouldn't have the food or any meat that has the blood in it. ரெண்டு காரியங்களை சொன்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே மனுஷனுடைய ரத்தம் வீணாய் சிந்தக்கூடாது. And there is two things that has been said. Like the one thing is like in this world, the blood shouldn't be there shed over there in this world. இந்த பாருங்க, இந்த தேசங்கள்ல உலகத்திலே பாக்கல பாருங்க, அநேக உயிர்களை பாருங்க சாதாரணமா என்ன செய்யறார்கள் சொன்னால் மனித உயிர்களை கொல்லுகிறார்கள். And if you see in this world just like that, the people are killing the other people. உலக யுத்தங்கள் பாருங்க, யுத்தங்கள் நிமித்தம் அநேகர் கொல்லப்படுகிறார்கள். Because of the world war, there are people who is dying. கோபங்களின் நிமித்தமாய் ஒரே ஊர்ல அங்கே கொலை செய்யப்படுகிறது. So since they have the anger or the furious about the other people, they are killing each other. நாங்கள் இருக்கிற இந்த இங்கிலாந்து தேசத்திலே பாத்தீங்கன்னு சொன்ன அநேக நியூஸ்கள் 12 வயது 13 வயது சிறு பெண் அல்ல சிறு பையன் கொல்லப்படுகிறான். So if you see the land that we live in, this England, அவருடைய ரத்தம் வீணாய் சிந்தப்படுகிறது. the 12-year-old and 13-year-old, they are dying, and just like that their blood is shedding in this பாருங்க, world. இவங்க சிந்தப்பட்ட ரத்தம் பாருங்க தேவனை நோக்கி எப்படியாய் கூப்பிடுறேன்னு சொல்லி சொன்னால் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. And the blood that has been shed in this world, they are just calling the Lord. குற்றம் படுத்தும்படி என்னை கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. So the blood is calling the Lord. ஆனபடியால் எப்பொழுதும் நாங்கள் பாருங்க மற்றவர்கள் பாருங்க ரத்தம் சிந்ததற்கு ஏதுவாய் நானும் நீங்கள் நடக்க கூடாது. And we shouldn't be the reason to shed the blood in this world. இப்பொழுது பாருங்க ஆண்டவர் கொடுத்த இந்த மிருகங்களுக்காய் காளைக்காய் அல்லது ஆடுக்காய் மாடுக்காய் இருக்கலாம் பாருங்க, அதனுடைய ரத்தத்தோடு எந்த மிருக இறைச்சியை சாப்பிடுறோமோ அதோடு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ரத்தத்தை புசிக்க கூடாது. And the Lord has given us the meat animal over here, that we shouldn't kill and we shouldn't have the blood of the meat. ஏன் ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொல்றார்? இதே போல பாருங்க, ஒரு காளையை போல ஒரு ஆட்டை போல வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் பலியாக போகின்றார். Why does the Lord told us not to have the food that has the blood? Is just because the Lord comes over to this world and he will shed his blood for us. அப்ப ரத்தத்தோட என்ன செய்ய கூடாது? புசிக்க கூடாது. You shouldn't have the food with the blood. அநேக வியாதிகள் அல்ல நோய்கள் வந்து இந்த ரத்தத்தோடு புசிக்கிறவர்களுக்கு வியாதிகள் வருகிறது. And if you see the people who has
the food that with the blood they have the நான் disease. சொல்லல, சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் மேல சொல்றாங்க ரத்தத்தோட புசிக்கும் It's போது. not me that the scientists and the researchers they have found it out. ஹalleluya. காரணம் அந்த ரத்தத்திலே ஜீவன் உண்டு. It's because in the blood there is a life. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னா என்ன, ரத்தத்தை புசிக்க வேண்டாம்னு சொல்லி. And that's the reason the Lord has told the Israel people not to have the food with the blood. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது சொல்றார், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணார் அவருக்கு என்ன நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறார். But then the Lord Jesus Christ is saying the people who is not having. எவ்வளவு நானும் நீங்களும் விலையேறப்பட்டவர்கள். So because we are more precious to him. ஆட்டினுடைய அல்ல மாட்டுடைய ரத்தத்தை புசிக்க வேண்டாம். And the Lord is saying that you don't want to have the food of that. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தை நானும் நீங்களும் பானம் பண்ணி அவரை நினைவு கூற வேண்டும். But we have to remember our Lord Jesus Christ by having the blood and his drink and his flesh. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்க பானம் பண்ணும்போது எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா நித்திய ஜீவனை உண்டாக்குறது தேவனுடைய பிள்ளைகளே. So when you ஹalleluya. So when you have that and you will receive the eternal life in you. நாங்கள் இணைக்கிறோம் பாருங்க, ஏதோ திராட்சசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குடிக்கிறோம் என்று சொல்லி இந்த எங்களுடைய உள்ளான மனுஷன் பாருங்க எங்கே இருக்கிறான்னு சொல்லி இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறான். And if you see in our body we have the inner soul. இந்த ஆத்துமா அங்கே இருக்கிறது, சரீரத்திலே இருக்கிறது. And our soul is there in our body. இப்பொழுது பாருங்க, நாங்க விசுவாசத்தோடு முடிந்தவர்கள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் அல்லது ஒவ்வொரு நாட்கள் நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். So what we have to do is like in all the month or not only in the month, in the day and the week we have to remember our Lord. இயேசுவின் ரத்தத்தை நாங்க பானம் பண்ணுகிறோம். And we are drinking his blood. இந்த ரத்தம் பாருங்க விசுவாசத்தின்படியாய் எங்களுடைய ஆத்துமாக்களை என்ன செய்யணும்னு சொன்னால் கழுவுகிறதா இருக்கிறது. And if you see while having that what it happens is like it இயேசுவின் ரத்தம் ஆத்துமாக்களை கழுவுகிறதா இருக்கிறது. So the Lord's blood is done, it cleanses all the people. சரீரத்தை மாத்திரமல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, It's not only the flesh. இந்த உள்ளான மனுஷனுடைய இந்த ஆத்துமாவை இயேசுவின் ரத்தம் கழுவி எங்களை தகுதிப்படுத்தி மரணத்திலிருந்து விடுதலையாக்கி நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்கிறார். Even if you see when you have that we'll renew the inner soul and the Lord will give us the eternal life. முதலாவது இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய ரத்தத்தினாலே கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு நிச்சயம். And the first thing that we have learned already is like that. இரண்டாவது நித்திய ஜீவன். And first thing we'll receive the இன்னும் salvation. अनेक காரியங்களை நான் குறித்து வச்சிருக்கிறேன். And I have marked so many other things. நேரங்கள் உங்களுக்கு குறுகியதா இருக்கிறபடியால் Since we have very short time. அருமையான பிள்ளைகளை மறந்து போகாதீங்க, கர்த்தர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி பாவங்களை மன்னித்த தேவனாய் இருக்கிறார். And don't forget the Lord has shed his blood and he has forgiven all our பாவத்தின் sins. சம்பளம் மரணத்திலே இருந்து உங்களை என்னை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். So the Lord has released us from the நானும் நீங்களும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. and we are not leads to the sin. ஹல்லேலூயா. நானும் நீங்கள் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. And we are not even most sin person. நாங்கள் தேவனுக்கு உட்பட்ட நாங்கள். And we are belongs to the Lord. நாங்கள் தேவனுக்கு உட்பட்ட நாங்கள். ஹல்லேலூயா. And we are belong to the Lord Jesus. கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. கொலோசியர் 1:13. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி. ஹல்லேலூயா. முன்னாடி எப்படி இருந்தோம்? இருளின் அதிகாரம். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரம் பிசாசினுடைய பிடியிலே நானும் நீங்களும் இருந்தோம். And if you see first we were there in the darkness of the dominant. பாவத்திலே இருந்தோம். And we were in sin. பிசாசின் கிரியைகளிலே இருந்தோம். And we were in the evil spirit. ஆனால் கர்த்தர் அந்த காலத்திலே நம்மை இருந்து விடுதலையாக்கி But the Lord has received us. தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தினமாகிய பிதாவை சோசரிக்கிறோம். ஆரை சோசரிக்கிறோம்? அவர் அன்பினுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். And he has brought us into the kingdom of the son he loves. அப்ப இயேசு கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் பாருங்க, இயேசு தேவன் இல்லை என்று சொல்றவர்கள் அங்கே தேவனுடைய இயேசுடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்கள், வெளி உட்பட்டவர்கள் அல்ல. If the people who are saying that there is no Jesus and he is not a Lord and புரிந்து கொள்றீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய ஜனங்களை பாருங்க, எத்தனையோ பேர் வந்து
அவர் கர்த்தர் எங்களுக்கு இயேசு எங்களுக்கு வேண்டும். அவர் தேவன் அல்ல, அவர் சாதாரண சொல்லுங்க சாதாரண ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றார்கள். ஆருடைய ராஜ்யத்துக்கு பிதானவர் எங்களை உட்படுத்திட்டு இருக்கிறார் சொல்லுங்க. ஆருடைய ராஜ்யத்துக்கு? இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கு. வேதம் என்ன சொல்ற 13வது வசனத்தில் அவர் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறோம்? கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ளே. புரிந்து கொள்றீங்களா அதோட பிள்ளைகளை? ஹல்லேலூயா. ஆருடைய ராஜ்யம்? இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். So for whom kingdom that we has brought or we have created is just for the Son, that is the Lord Jesus Christ. இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசுவின் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். So whoever is not accepting the Lord Jesus Christ, they won't receive the kingdom. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படாதவருக்கு பரலோகம் இல்லை. And the people who are not cleansed with the Lord's blood, for them there is no kingdom or the heaven. இயேசுவினுடைய இரத்தத்தினாலே பாருங்க எல்லாரும் கழுவப்பட வேண்டும். And everyone has to cleanse with the Lord's அதற்காகவே blood. அவருடைய சொந்த இரத்தத்தை முழு இரத்தத்தையும் சிந்தினார். That's the reason he has shed his whole blood to us. மறந்து போதாங்க அருமையான பிள்ளைகளை, அவர் கொஞ்ச இரத்தத்தை சிந்தவில்லை. கடைசியிலையும் அவர் மரித்த அப்புறம் விழாவிலே குத்தினார்கள், அங்கே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. And if you see, until his last time he has shed his சரீரத்தில் whole blood. அவருடைய சரீரத்தில் ஒரு இரத்தமும் இல்லை. And in his whole body there is no blood. எல்லாம் எனக்காக உங்களுக்காக சிந்தப்பட்டது. And he has shed for you and me. சிந்தப்பட்டதின் காரணம் அந்த மரணத்திலே இருந்து என்னை உங்களையும் விடும்படியாக. The reason is because that he has to escape or rescue மரணம் from the எப்படி death. வருகிறது? பாவத்திலே இருந்து வருகிறது. And from where the death is coming இந்த is like பாவத்தின் because கூரை முறிப்பதற்காக இயேசு சிலுவையிலே சாபமானார். to remove the sting in our life. That's the reason எனக்காக உங்களுக்காக கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். the Lord has given his life for you and me. நாம் முதலாவது பார்த்தோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஜெபிக்கும் போது பாருங்க ரத்தம் வியர்வையாய் தரையிலே விழுந்ததுன்னு சொல்லி. So we have seen that when he was praying, all his sweat was being fall to the ground as holy drops. இரண்டாவது பாருங்க, அங்கே சேவர்கள் வந்து அவர்களை பரியாசம் பண்ணும் விதமாய் முட்களினாலே ஒரு கிரீடத்தை உண்டாக்கி அவருடைய சிரசின் மேலே வைக்கிறார்கள். So with all the thorns they have prepared the crown and they have kept him on his head. அந்த சிரசில இருந்து தலையில இருந்து அப்படியே ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. So from his head all the blood was shedding. இயேசுவின் ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. And the Lord's blood was shedding. எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தவராய். And he has carried out all our curses. அந்த முட்கிரீடத்துக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். And the Lord has set the example for that crown. அநேகர் சொல்லலாம், என்னுடைய அப்பா அம்மா பாவம் செய்திருக்கக்கூடிய அந்த பாவம் என்னை பின்தொடர்ந்து வருகிறதே என்று சொல்லி. And so many people are saying, since our parents has done the sin that has been following to me. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் அறிக்கை செய்யும் போது நான் இயேசுவின் பிள்ளை, அவர் எனக்காக முட்கிரீடம் சூடினார், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டபடியால் என்னுடைய பரம்பரை சாபம் என்னை பின்தொடராது அறிக்கை செய்யும் போது அந்த சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். So when you declare that I am the Lord's child and there won't be a sin that will carry forward or follow me, when you declare that, and you will relieve and rescue from that. ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் என்ன? அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். And the greatest blessing is that he has given us his blood that we can ஒரு have it. மனுஷனுக்கு ஆக்சிடென்ட்ல பாருங்க ரத்தம் எல்லாம் பிளட் எல்லாம் வெளியில போன என்ன செய்வாங்க? அவங்க பிளட் கொடுப்பாங்க. And if you see, if someone met an accident, if anything happens to them, like if they need a blood and people will give blood to them, அவனை உயிரோடு காக்கும்படியாக அவர்கள் என்ன செய்வாங்க? ரத்தம் ஏத்துவார்கள். just to make him live, and they people will give a blood to him. ரத்தம் எல்லாம் போனோன்னா ஹார்ட் என்ன செய்யும்? ஃபங்க்ஷன் நின்றுடும். And if there is no blood in his body, there won't be a function in his heart. டாக்டர் கிட்ட கொண்டு போய் சொல்லுவாங்க, சாரி டூ லேட்னு சொல்லுவாங்க. And the doctor will say like it's too late. ஆனா பாருங்க, ஒரு ரத்தத்தை அங்கே முழுக்க போகாமல் திடீரென்று அந்த நேரத்திலே கொண்டு உடனே ரத்தத்தை அவர்கள் கொடுக்கும் போது பாருங்க அவருக்குள்ள ஜீவன் மீண்டுமாய் வருகிறது. But then if the doctor has given the blood to the person, and if you see, the person will have attain a life. அதே போல பாருங்க அருமையான பிள்ளைகளே, நாங்கள் மரித்து போயிருந்தோம்.
And if you see same like that, we were in a death situation. எப்படி டாக்டர்ஸ் கொண்டு ஒரு ரத்தத்தை ஏத்துறார்களோ So how the doctor is increasing or flowing the blood to the person. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணும்போது So same like that, when we are drinking his blood, ஒரு புதிய ஜீவன் எனக்குள்ளே வருகிறது. and while that time we'll have a new life in us. அந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது. And that life is equal to the eternal life. அந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானதா இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. So that life is equal to the eternal life. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அவருடைய ரத்தத்தை உச்சரியுங்க. So every day you have to sprinkle his blood and you have to declare that. வீடுகளில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நான் எல்லா இடங்களிலும் தெளித்திருக்கிறேன் ஆண்டவரே. So in your house you just sprinkle the blood and then you say that I have declared. ரத்தம் பூசப்பட்ட அந்த வீட்டிலே சங்காரனான அவன் பிரவேசிக்க மாட்டான். And if there is a Lord Jesus Christ blood in your house, there Hallelujah. won't be any evil spirit. ரெண்டு ஆசீர்வாதங்களை நான் சொன்னேன். ஒன்று வந்து பாருங்க பாவ மன்னிப்பு, இரண்டாவது என்னன்னு சொன்னால் நித்திய ஜீவன். So I have told the two things with the Lord's Jesus Christ blood, that you will receive the blessing. The first thing is like the forgiveness of the sin, and the second thing is like will receive the eternal life. அங்கே பாருங்க, சேவர்கள் வந்து சவுக்கை உண்டாகி இயேசுவை அடித்தார்கள், வாரினாலே அடித்தார்கள். So the people around there, like they beat Jesus with the ropes. வாரினாலே அடித்தார்கள், இயேசுவின் சரீரம் முழுக்க அடித்தார்கள். And they beat the Jesus in all his body. 39 அடிகள், மெயினாக 39 அடிகள் இயேசு கிறிஸ்து அங்கே அடிக்கிற வாங்கப்பட்டார். And we read from the Bible verse that the Jesus has got like 39. உங்களுக்கு தெரியுமா அருமையான பிள்ளைகளே, இந்த 39 தழும்புகளினாலே சுகப்படாத எந்த ஒரு வியாதிகளும் இல்லை. And if you know with this 39 strips, everyone இந்த has வசனத்தை healed. கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளே, எந்த வியாதி இருந்தாலும் அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் சுகமாவீர்கள். So whatever the disease, if you have, like with his blood and with his strips, that you ஒவ்வொரு தழும்புகளினாலும் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். with each strips that we will be healed, காரணம் நான் நீங்களும் சுகமாக இருக்கும்படி. just because we want to live a good life. பிசாசானவன் பாருங்க, அவன் என்ன செய்வான், எப்பொழுதும் குற்றப்படுத்தி உங்களை சோர்வுக்குள்ளாக்குவான். If you see the evil spirit, what it will do is like it will harm you and it will be lead நீங்க to the- செய்த பாவங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் கண்களிலே போட்டு அதை சொல்லிக்கொண்டே இருப்பான். So whatever the sin that you do, like it will show you and it will say like it will make you to be away from the Lord. உங்களுக்கு தெரியும், தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஜெர்மனிலே பிறந்த மார்ட்டின் லூதர் கிங் என்று சொல்லி தேவனுடைய ஊழியக்காரன். And you all know about the Martin Luther King, who is the Lord's அவர் servant. புரட்சியை உண்டாக்கின ஒரு தேவ மனுஷன். And he is from the Germany and he has done the எல்லா இடங்களிலும் போய் பாருங்க, அவர் வந்து கலாச்சாரங்களின் படி, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு பிரியமில்லா நடக்கிற மனுஷன் மத்தியிலே போய் அவர் ஊழியங்களை செய்கிறவராய் இருந்தார். so he has done the ministry in the place like where the people is against the Lord. பாரம்பரியங்களால அவமாக்குற காரியங்களை அவர் பாரம்பரியங்களிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். And he has brought the people who has been in the generations. and ஒரு the நாள் அவர் cultures. பிரசங்கத்துக்கு போகும்படியாக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது ஜனங்கள் மத்தியிலே போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். He was getting ready by himself to do the ministry in அங்க front of the அவருடைய people. டேபிள்ல இருந்து பாருங்க, அவருடைய எழுதி கொண்டிருக்கிறார், பேனையால் எழுதி கொண்டிருக்கிறார் சில குறிப்புகளை. So he was making some notes to do the presentation or to do the ministry in front of the people. உடனே பிசாசானவனுடைய பாருங்க அந்த ஆவி, பொல்லாத ஆவி, பிசாசனுடைய ஆவி, So there was an evil spirit. அவருக்கு வந்து அவர் செய்த மார்ட்டின் லூதர் செய்த ஒவ்வொரு பாவங்களாய் எழுதி கொண்டு, நீ இவ்வளவு இந்த பாவம் செய்தாய். So the evil spirit made him to write all the sins that he done in his நீ life. இந்த பாவம் செய்தாய், And he told that he has done நீ that. இந்த பாவம் செய்தாய் And whatever the sins that he has done, என்று the சொல்லி evil spirit was பெரிய telling. ஒரு லிஸ்டை கொண்டு வந்து அங்கே மார்ட்டின் லூதர் கிங்க்கு முன்னால வச்சான். So that listed all the sins that the Martin Luther King has done in his life, that showed him. அல்லேலூயா. அதே போல பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை இப்பொழுது பிசாசானவன் உங்களை குற்றப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். And the same like that, the evil spirit even now it makes us to be away from the Lord. நீங்க பாவங்கள் செய்து இயேசுவிடம் அறிக்கை செய்து நீங்கள் அவைகளை விட்டு அவைகளை எல்லாத்தையும் இயேசு என்ன செய்றார், மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். Even though if you do a sin, but then if you surrender that to the Lord, ஆனால் அவைகளில் இருந்து பிசாசு என்ன செய்வான், எடுத்து காண்பிக்கிறவனாய் இருப்பார். but then the evil spirit will pick that and it will show to you.
பெரிய லிஸ்டை அங்கே மார்ட்டின் லூதர் கிங் நீ இந்த காரியத்தை செய்தா, இந்த காரியத்தை செய்தா, இந்த காரியத்தில் நீ செய்தா, இதை செய்தான்னு சொல்லி அப்படியே எழுதி கொண்டிருந்தான். So the evil spirit showed the list of the sins that the Martin Luther King has done in his life. உடனே மார்ட்டின் லூதர் கிங் அவருடைய அந்த டேபிள்ல இங்க் இருந்தது, ரெட் இங்க் இருந்தது. So there was a red ink in the உங்களுக்கு தெரியும் அந்த காலத்திலே இங்கால தொட்டு தொட்டு தான் என்ன செய்வார்கள், எழுதுவார்கள். So in the olden days, like they used to write with that the ink. இப்பொழுது நீங்கள் அழகான பேனா வச்சிருக்கீங்க, So nowadays we all have the leisure to have a good pen. கோல்ட் பென், சில்வர் பென் எல்லாம் வச்சிருப்பீங்க. ஹalleluya. அப்ப அவர் என்ன செய்தார், மார்ட்டின் லூதர் கிங் அந்த இங்க எடுத்து, அந்த ரெட் இங்க எடுத்து அப்படியே பிசாசுகளின அந்த பேப்பர்ல ஊத்தி போட்டார். And if you see what the Martin Luther King has done is like he has that ink bottle next to him and he has poured that with the sheet of the sins that he has done in his life. ஒன்றுமே காணல, And nothing he can see. ஒன்றுமே காணல. ஹalleluya. இதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவினார் என்று சொன்னான். So it's the same like that with the Lord Jesus. அப்படியே எழுந்து நிற்போம் தேவனுடைய பிள்ளைகள், எழுந்து நின்று ஹalleluya. ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் பாஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் சுமந்து தீர்த்தார். ஒரு விசையா இந்த நேரத்தில் அவருடைய ரத்தத்தை நோக்கி பார்ப்போம். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ரத்தத்தை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, பாவமற கழுவினார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எனக்கு உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்தாரே. எவ்வளவு விலையேற பெற்றது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தில் இருந்த என்னை உங்களை விடுதலையாக்கினார். எவ்வளவு ஒரு பெரிய தேவன். சொந்த ரத்தத்தினாலே, மிருகங்களுடைய ரத்தத்தினாலே அல்ல, தன்னுடைய ஒரே போரான குமாரனுடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்ட பிதாவானவருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரத்தின் பிசாசின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி குமாரனாகி அவருடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றபடி உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களை உட்படுத்தி வச்சிருக்கிறீங்கள் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே, கர்த்தர் செய்த எங்களுக்காக செய்து முடித்த ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் தியானிக்கிறோம். இயேசுவினுடைய ரத்தத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ரத்தத்திலே ஜீவன் உண்டு ஆண்டவரே. இந்த ரத்தம் சரீரத்தை மாத்திரம் கழுவுறது அல்ல ஆண்டவரே, ஆத்துமாக்களை கழுவுறதா இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாவை உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீங்களே ஆண்டவரே. பழைய ஏற்காட்டு காலத்திலே ஒரு மிருகம் அடிபடும் போது அது சரீரத்தில் உள்ள பாவங்களை மாத்திரம் கழுவுகிறது. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் ஆத்துமாக்களையும் கழுவுறது என்று சொல்லி அங்கே அடையாளமாய் நாங்கள் லேவியராகமத்திலே வாசித்தோமே. இயேசு கிறிஸ்துவிற்கு அடையாளமாய் கீழ்ப்படியாம இருந்தோம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம் ஆண்டவரே. அதன் நிமித்தமாய் பாவம் உலகத்திலே வந்தது. தேவ மகிமையற்றவர்களாய் இருந்தோம் அப்பா. எங்கள் மீது அன்பு கூர்ந்தீங்களே ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு கூர்ந்தீங்களே ஆண்டவரே. இதோ உலகத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அங்கே யோவான் சொன்னாரே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா, நீங்கள் கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொல்லி சொன்னால், பாவ மன்னிப்பு நிச்சயம் ஆண்டவரே. பாவ மன்னிப்பு நிச்சயம், பாவ மன்னிப்பு நிச்சயம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, உம்மிடத்திலே ஆண்டவரே தகப்பனே, பாவங்களை அறிக்கை செட்டு அதை விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் செய்கிற தேவன் ஆண்டவரே.
நீதியும் உண்மையுமாயிருக்கிறவரே, உங்களுடைய ரத்தத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த சரீரம் உயிர் வாழ்வதற்கு ரத்தம் எவ்வளவு முக்கியமாயிருக்கிறது. காரணம், அந்த ரத்தத்திலே ஜீவன் உண்டு. ரத்தம் இல்லாமல் அநேகர் மரித்து போறார்கள். ரத்தத்திலே ஜீவன் உண்டு, ரத்தத்திலே ஜீவன் உண்டு, ரத்தத்திலே ஜீவன் உண்டு. இப்பொழுது எங்களுடைய சரீரத்திலே, எங்களுடைய சரீரத்திலே மாத்திரம் அல்ல, எங்களுடைய ஆத்துமாக்களை கழுவுகிற ரத்தமாய் ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தம் எங்களுக்குள்ள ஜீவனுக்குள்ளே இருக்கிறது. காரணம், அந்த ரத்தத்தை நாங்கள் பருகி இருக்கிறோம், பருகி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் பருகி கொண்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் குடித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்களுடைய ஆத்துமாக்குள்ளே இருக்கிறது. வெளி சரீரத்திலே மாத்திரமல்ல, உங்களுடைய ஆத்துமாக்களுக்குள்ளே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படாத யாரும் அவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற முடியாது, பரலோக ராஜ்யத்தை பெற முடியாது. அவருடைய ரத்தத்தினாலே மாத்திரம்தான் மீட்புண்டு. ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு கூர்ந்தீங்களே ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு கூர்ந்தீங்களே, எங்கள் மீது அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை பாவமற கழுவினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். அருமையான பிள்ளைகளை வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுங்க. வாய்களை மூடி வச்சிருக்க எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்க. நீங்கள் கொடுத்த பாவ மன்னிப்புக்காக நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் அறிக்கை செய்யும் போது பிசாசானவன் பாவங்களை கொண்டு வாழ்க்கையிலே போடாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. பாவங்களுடைய ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே கிருபை செய்தபடியால் உங்களுக்கு நன்றி. ரட்சிப்பை தந்தீங்களே ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காய் அடிக்கப்பட்ட பாஸ்கா ஆட்டுக்குட்டியானவரே, உங்களுக்கு நன்றி. இயேசுவின் இரத்தத்திலே ஜீவன் உண்டு. என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. கல்வாரி சிலுவையிலே நீங்கள் பட்ட எல்லா வேதனைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஐயா இயேசுவே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. மாமிசத்தின் கிரியைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. மாமிசத்தின் கிரியைகள் அகன்று போகட்டும். தேவன் சொல்லும்போது உடனே நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. காரணம், கீழ்ப்படியாமலே பாவம் வருகிறது. கர்த்தர் சொல்லும்போது உடனே கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் ரத்தம் இந்த இடத்துல தெளிக்கப்பட்டிருக்கிறபடியால், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறபடியார் ஹல்லேலூயா. அவர் எங்களுடைய ஆத்மாவை விடுவிக்கிற தேவன், அது மாத்திரமே எங்களுடைய சரீரத்தை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. இயேசுவே, உங்களுக்கு நன்றி. எங்களுடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை நாங்கள் நோக்கி பார்த்தோம் ஆண்டவரே. அந்த இரத்தத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டப்பா, நித்திய ஜீவன் உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனை கொடுத்து உம்முடைய இரத்தத்தை சிந்தினீங்களே, உம்முடைய சரீரத்தை எங்களுக்காய் பிற்க ஒப்பு கொடுத்தீங்களே ஆண்டவரே. முட்முடி சூடிட்டீங்களே எங்களுக்காய் ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவர். ஒரு விசையா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க. உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே,
ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியோடும் அவருடைய அந்யோன்யம் அவருடைய 2வது வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.